திருச்சிற்றம்பலம். நேயர் பெருமக்களே, பல்வேறு காலமாக நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சிந்தனை, சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் பணிந்து சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன் யான். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிவபெருமானை தனக்குள் வைத்து கொண்டு வாழ்ந்தவர்கள், பல காலங்களிலும் பல்வேறு நிலைகளிலும் வாழ்ந்த அடியார்கள், முனிவர்கள், நாயன்மார்கள், இப்படி குரு முதல்வர்கள், இப்படி பல்வேறு வகையிலும் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் இன்றைக்கு சிந்திக்கும் போது திருவண்ணாமலையிலே வாழ்ந்து மறைந்த குகை நமச்சிவாயரிடமிருந்து குரு நமச்சிவாயனவரை பற்றி ஒரு சிறிய சிந்தனையை வைப்போம் என்று இறைவன் அருள் புரிந்திருக்கின்றார். ஏன் இதை சொல்றேன்னா, இறைவன் அருளினால் மட்டுமே நம்மால் அதை செய்ய முடியும். ஒவ்வொரு நிலைப்பாட்டை கொடுக்கிறார் சாமி. நமக்கு நல்லா தெரியுது, எங்கெங்கெல்லாம் நீ தடுக்கி விழுந்தியோ அங்கங்கெல்லாம் கையை பிடிச்சி கூட்டிட்டு வரந்தான்னு சாமி சொல்றாரு. நம்ம தெரியாம என்ன பண்றோம்னா, இவனுக்கு அது தெரியுமா, இது தெரியுமா, சாமி இருக்கா இல்லையா, இந்த சிந்தனை நமக்கு தேவையே இல்லை. இப்போ குகை நமச்சிவாயர்னா அவர் சாமி ஒருத்தர் திருவண்ணாமலையில மேல குகையில் இருக்காரு, அவர் பேர் நமச்சிவாயம். அவர்கிட்ட நிறைய அடியார்கள் வர்றாங்க, போறாங்க, சிந்தனை பண்றாங்க, வழிபாடு பண்றாங்க, இப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற காலத்துல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஞானம். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆட்டிடையன் என்ன பண்ணான்னா, ஆடு இறந்துருச்சு. அவனுக்கு வாழ்வாதாரமே அந்த ஆடு தான். அப்போ அழுதான். அழுகும்போது அங்கே இருந்தவன் சொன்னான், இங்கே ஒரு சாமியார் இருக்காரெல்லாம், கொண்டு போய் காட்டு, ஏதாவது மந்திரம் பண்ணுவார், சரி பண்ணுவார்னு சொன்னான். இவனுக்கு என்ன ஆசை, நமக்கு தேவை நம்ம வாழ்வாதாரம் வாழன்னு அப்படின்ட்டு அங்கே போனேன். அவர்கிட்ட போனேன். அவர் என்ன பண்ணாருன்னா, பார்த்தாரு, சரி போ, உன்ற ஆடு உனக்கு வந்துடும்னாரு. அந்த ஆடு தூங்குற மாதிரியே விழிச்சு அவங்ககிட்ட இருந்து அவனோட போயிடுச்சு, கூட்டிட்டு போயிட்டா. அந்த ஆட்டை வச்சு அவன் மறுபடியும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த செய்தியை ஊரெல்லாம் சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற சில வேண்டாதவர்கள், வேண்டான்னு சொன்னேன், நாத்தெலும்பேற நாத்திகம் பேசினார். இறைவன் அவங்களை அப்படி படைச்சிருக்க. அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தனை ஒரு பாடையில் படுக்க வச்சு தூக்கிட்டு அழுதுட்டு வர்றாங்க. இவர்கிட்ட அழுதுட்டு சாமி, இப்படி நல்ல பையன், சமுதாயத்துக்கு பாடுபட்டேன், இந்த ஊருக்கே பாடுபட்டேன், செத்து போயிட்டேன், என்ன சாயம் பண்ணுறதுனாங்க. அப்படியா? அவர் பார்த்தார் ஞான நிட்டையில், இவரை கேவலப்படுத்துறதுக்காக அவனை தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டாரு. தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணாரு, ரைட் போனோம் அவன் போயிட்டான். போனவன் தான்னாரு. அப்புறம் அழுதானுங்க, தூக்குனானு, போனானுங்க. ஆக ஞானிகளை நாம் தவறாக எண்ணக்கூடாது, தவறாக சிந்திக்க கூடாது. அப்படி குகை நமச்சிவாயர்கிட்ட குரு நமச்சிவாயம்ங்கிறவர் போறாரு. அவர் சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து போறாரு. அங்க போய் அவர் சாமி கிட்ட இருக்காரு. சாமி கிட்ட இருந்து அவருக்கு பணிவிட செஞ்சுட்டு இருக்காரு. யாரு? இந்த குரு நமச்சிவாயம் அங்க போய் இவர்கிட்ட பணிவிட செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி பணிவிட செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவர் தன்னை போல சிரிச்சிருக்காரு. குருநாதர் கேட்குறாரு, ஏதா தன்னை போல சிரிக்கிற, பைத்தியம் உனக்கு? இல்லை குருவே, சிதம்பரத்தில் நடனம் ஆடிட்டு வந்தாங்கல்ல, எங்க இருக்கிறதுங்க திருவண்ணாமலையில். அவருடைய ஞான நிட்டை சிதம்பரத்தில் நடனம் ஆடிட்டு வந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு கால் தடிக்க விழுந்துட்டா. அதுதான் சாமி சிரிச்சன்னா. அப்போ அவர் நினைக்கிறார், ஓ, இவனுக்கு உண்டான பக்குவத்தை இறைவன் கொடுத்து விட்டார் அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. அப்படி பக்குவம் பெற்றவனா வச்சுட்டு இருக்காரு. அவன் அதே மாதிரி பணிவிட செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள், மறுபடியும் ஒரு நாள் திடீர்னு உட்கார்ந்து இருந்தவங்க தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லி இப்படி போட்டு தேய்ச்சாரு. குருநாதர் கேட்டார், என்னப்பாச்சு உனக்கு, ஏன் நீ அதை தேய்ச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, சாமி, திரைச்சீலையில் தீ பத்திருச்சு,
அதனால அந்த தீயை அணைக்கிறதுக்காக நான் இங்கே இந்த இதை பண்ணிட்டு இருந்தேன். ஆகவே 2வது ஒரு ஞானம் அவர்கிட்ட இருக்கிறது தெரிஞ்சிட்டாரு. தெரிஞ்சுட்டு அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. அங்கே இருந்துட்டு இருக்காரு, பணிவிட செய்கிறாரு, போறாரு வர்றாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் குருநாதருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ திடீர்னு ஒரு வாந்தி வந்துருச்சு. அப்போ அந்த வாந்தி வந்த உடனே அவரு ஒரு இதில் பிடிச்சிட்றாரு, ஒரு கப்பல் பிடிச்சி, கப்பல்னா அன்றைக்கெல்லாம் திருவோடு வச்சு தான் சாப்பிடுவாங்க. திருவோட்டில் தான் எல்லாமே நடக்கு. திருவோட்டில் பிடிச்சிட்றாரு. பிடிச்சதை என்ன செய்கிறாருன்னா, இந்த பாய்தை கொண்டு போய் யாரு கால்படாத இடத்துல நீ ஊற்றிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னார். அப்போது இந்த நமசிவாயம் பார்த்தாரு. யாரும் கால்படாத இடம்னா எங்கே இருக்குது? இல்லை. யோசனை பண்ணாரு, தேடினாரு, டப்புன்னு குடிச்சிட்டாரு உள்ள. குருநாதர் பார்த்தாரு, அதிர்ந்து போயிட்டாரு. ஏப்பா இப்படி செஞ்சினாரு? சாமி, நீங்கள் குரு சொல்கிறத சிஷ்ய செய்யணும். நீங்கள் குருநாதருங்கிறதுனால உங்களுடைய இந்த கால்படாமல் கொண்டு போய் அங்கேயும் இங்கேயும் ஊற்ற முடியாது. எல்லாம் கால்பட்ட இடங்களாக தான் இருக்குது. அதனால இந்த இடம் யாருடைய காலும் படாத இடம், அதனால தான் அந்த இடத்துல நான் அதை ஊற்றணுன்னார். அப்போ முழுமையான ஞானம் தன்னுடைய சிஷியனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே குகை நமச்சிவாயர் என்ன பண்ணாருன்னா, நீ இனி இங்கே சேவை செஞ்சது போதும், நீ சிதம்பரத்துக்கு போகணும்னு சொன்னார். சாமி இவர் சொன்னார், அது எப்படி சாமி உங்களை விட்டுட்டு நான் போக முடியும்? சிதம்பரத்தில் போய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாத, உங்களுடைய எண்ணம் தானே மனசில் இருக்குன்னாரு. நீ நேராக சிதம்பரத்துக்கு போ, சாமியை பாரு, சாமியை பார்த்து அவருடைய அருள் என்ன சொல்லுதுன்னு பாரு. அங்கே நீ சாமியை பார்க்கும்போது என் முகம் அவர் முகத்தில் தெரிஞ்சா நான் தான் குருநாதர்னு அங்கேயே இரு. அவர் முகத்தில் என்னுடைய முகம் தெரியலன்னா திரும்பி இங்கே வந்துடுறாரு. ஆக ஒரு குருநாதர் எப்படி இருக்கிறார், அவருக்கு தொண்டு செய்கிற ஒரு அடியார் எப்படி இருக்காருங்கிறது இந்த காலத்துக்கு தெரியாது, அவங்களுக்கு யாருக்குமே தெரியறதில்ல. அதனால கவியை கண்டா ஏதோ ஏளனமாக பார்க்குறான், இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும். இறைவனே நேரில் வருவார் என்கின்ற உண்மையை உணர்த்துவது தான் அடியார்களுடைய வரலாறு. அதில் தான் இன்னைக்கு குரு நமசிவாயரை நாம் சிந்திச்சிருக்கிறோம். இறைவனை பார்த்தாரு, வந்தார், அவர் அருள் பண்ணார். அதனால அவர் குரு நமச்சிவாயரானார். அவர் நிறைய பதிகங்கள் பாடியிருக்கார். அந்த பதிகங்களை பற்றி நாம் மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.